காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சங்கீதம் அதிகாரம் 92 வசனங்கள் 11 முதல் 15 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம்: என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமேன். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசித்து காப்பாற்றி வருகிற எங்கள் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்நாளோடு இணைத்து தந்த தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும், உம்மோடு பேசவும், வார்த்தைகளை கேட்டு வார்த்தையிலே பலப்படவும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நானும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஏந்தி ஜெபிக்கிறேன். என்னுடைய தேவைகள் உலக பிரகாரமாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக அநேக காரியங்கள் உண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்டு. எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிற எங்கள் தேவன் எங்களுக்காக உண்டு என்று நாங்கள் உம்மை நம்பி விசுவாசித்து வந்திருக்கிறோம். கர்த்தாவை தேற்றும். இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கனிவாக கேட்டு நீங்க கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்களும் புரிந்து கொண்டு அதன்படி வாழ உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய தலைப்பின் தொடர்ச்சியாக
எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவராகிய இயேசு பல இடங்களிலே பயன்படுத்தின இந்த பதத்தை பற்றி தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களையும் படிக்க கேளுங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அன்பானவர்களே, இயேசுவை தனிமையில் சோதிக்கும்படி சாத்தான் இயேசுவை சந்தித்த போது அவருடனே கூட அவருடைய சீஷர்கள் இருந்ததில்லை. அவருக்கு உதவி செய்ய இயேசுவினுடைய உறவினர்களோ நண்பர்களோ இனத்தார்களோ இருந்ததில்லை. அவர் தனியாகவே வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். இயேசு சோதிக்கப்பட்டதை குறித்து மார்க்கு 1வது அதிகாரம் வசனங்கள் 12-13, லூக்கா 4வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள், மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே ஆகிய பகுதிகளிலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வேத பகுதிகள் நாம் சோதனைகளை எவ்விதமாய் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வசனங்கள் மூலமாக ஜெயிக்க முடியும் என்கிற ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசுவுக்கு வந்த சோதனை என்ன? அவர் எப்படி எழுதப்பட்ட வேத வாக்கியங்களின் மூலம் அதை ஜெயித்தார் என்பதை சற்று கவனிப்போம். நேற்றைய தினத்திலே இயேசுவுக்கு நடந்த முதல் சோதனையை தியானித்தோம். இரண்டாம் சோதனையை 3ஆம் சோதனையும் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக பலர் தங்களை மேசியா என்று அழைத்துக் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முயற்சித்தார்கள். அப்படிப்பட்டவர்களிலே யூதாஸ் என்பவன் யோர்தானை பிளந்து நான் மேசியா என்று நிரூபிப்பேன் என்றான். அவனால் அதை செய்ய முடியவில்லை. அதன் பின்பு சைமன் மேகஸ் என்பவன் மேசியா என்பதை நிரூபிக்க ஆகாயத்தில் பறந்து காட்டுவேன் என்றான். அப்படி முயற்சித்து மண்டை உடைந்து மரித்து போனான். ஆனால் இயேசுவை மேசியாதானா என்று சோதிக்கும்படி, நீர் மேசியாவானால் நிச்சயமாக தேவதூதர்கள் உம்மை கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் என்று சொன்னான். ஜனங்கள் மத்தியில் பரபரப்பையோ பேர் புகழையோ கொண்டு வர கர்த்தர் பிரியப்படவில்லை. குறுக்கு வழியில் தனது வல்லமையை வரங்களை நிரூபிக்க அவர் விரும்பவில்லை. இயேசு உப்பரிகையின் மேலிருந்து குதித்திருந்தால் தேவதூதர்கள் நிச்சயமாக தாங்கி பிடித்திருப்பார்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கர்த்தர் சாத்தானுக்கு செவி கொடுத்து அவன் சோதனையில் விழவில்லை. சாத்தான் வேத வசனத்தையே மேற்கோளாக காட்டினாலும் இயேசு அதற்கு செவி சாய்க்கவில்லை. சாத்தானும் வேதம் போதக்கூடும், ஜாக்கிரதையாயிருங்கள். உப்பரிக்கையிலிருந்து குதியும் என்று சொன்ன சாத்தானுக்கு கர்த்தர் வேத வசனங்கள் மூலமாக பதில் சொன்னார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று உபாகமம் 6:16 படிக்கிறோம். ரயில் தண்டவாளத்தில் படுத்துக்கொண்டு உண்மையான தேவனாக இருந்தால் ரயில் என்னை தாண்டி போகட்டும் என்று சொல்லி பரீட்சை பார்க்க கூடாது. ஆவியின் வரங்களை பரீட்சை பார்க்க கூடாது. தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. வேத வசனங்களை பரீட்சை பார்க்க கூடாது. இதெல்லாம் சாத்தானுடைய சோதனை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பலமுறை கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. இஸ்ரவேலர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் நானும் முறுமுறுக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனங்கள் 9-10 மூலமாக கற்றுக்கொள்கிறோம். இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனை ஒருபோதும் பரீட்சை பார்க்கவில்லை. தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இயேசு
இரண்டாவது சோதனையிலும் வெற்றி பெற்றார். அப்படி வெற்றி பெற்ற இயேசு கிறிஸ்து நமக்கும் நிச்சயமாகவே ஜெயம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து சந்தித்த மூன்றாவது சோதனை என்னவென்றால், மத்தேயு 4 அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9 படிக்கிறோம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். உலகத்தையும் அதில் உள்ளவைகளை சிருஷ்டித்தார் கர்த்தர். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ளவைகளும் கர்த்தருடையது என்று சங்கீதம் 24 வசனம் 1 படிக்கிறோம். ஆகாயத்து பறவைகளும் காட்டு மிருகங்களும் அவருடையவை. கர்த்தர் சகலவற்றையும் சிருஷ்டித்து அவைகளின் மேலுள்ள ஆளுகையை ஆதி மனிதனாகிய ஆதாமிடத்தில் கொடுத்தார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனம் 28 படிக்கிறோம். ஆனால் ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது அந்த ஆளுகை சாத்தானுக்கு போனது. அவன் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்பட்டான். யோவான் 12:31, யோவான் 14:30 பார்க்க முடிகிறது. அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று 2 கொரிந்தியர் 4:4 படிக்கிறோம். சாத்தான் மரணத்திற்கு அதிகாரி என்று எபிரேயர் 2:14 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் சாத்தானுக்கு தெரியும். சாத்தானை தன்னுடைய சிலுவை மரணத்தினால் அழித்து அவனிடம் இருக்கும் திறவுகோலை பிடுங்க வந்தார் என்று எபிரேயர் 2 வசனங்கள் 14-15, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 17-18 படிக்க முடிகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3 வசனம் 8 படிக்கிறோம். சாத்தானுடைய சோதனை என்ன? இயேசுவே, நீர் ஏன் கொடூரமான சிலுவையை சந்திக்க வேண்டும்? என்னை பணிந்து தொழுது கொண்டாலே போதும், எல்லா ராஜ்யங்களையும் மகிமையையும் உமக்கு தந்துவிட மாட்டேனோ? எவ்வளவு சுலபமான குறுக்கு வழி! ஒரு பக்கம் சாத்தான் உலக ஐஸ்வர்யத்தையும் சம்பத்துகளையும் காண்பித்தான். மறுபக்கத்தில் தன்னை ஆராதிக்க மறுப்பவர்களுக்கு வரும் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களை காண்பித்தான். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் விக்கிரகத்தை வணங்க அவர்கள் அந்த ராஜா செய்து வைத்த விக்கிரகத்தை வணங்க மறுத்த போது அக்கினி ஜுவாலை 7 மடங்கு சூடாக்கப்பட்டதல்லவா? ஆதி திருச்சபையில் பிஷப்பாக விளங்கிய போலிகார்ப் ஐயர் என்பவரை ரோம கவர்னர் பயம் காட்டி, இயேசுவை மறுதலித்து விட்டால் உன்னை சமாதானத்தோடு அனுப்புவேன், இல்லாவிட்டால் உயிரோடு தீக்கொளுத்தி விடுவேன் என்றார். அவரோ கிறிஸ்துவுக்காக எரிந்து சாம்பலாவதையே தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 படிக்கிறோம். என்னை பணிந்து கொள்ளும் என்று சாத்தான் கேட்பது விக்கிரக ஆராதனைக்கு சமமாகும். கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகளில் முதல் கட்டளை சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 20 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரையிலும் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்றைக்கு அமெரிக்க பணத்தின் மூலமாக பலவிதமான துர் உபதேசங்கள் இந்தியாவிற்கு இறக்குமதி ஆகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பணத்தை லஞ்சமாக வாங்கி பாதாளத்திற்கு செல்வதை பார்க்கிலும் உபத்திரவங்கள், பாடுகள் வழியாக, இடுக்கமான வாசல்கள் வழியாக பரலோகத்திற்கு செல்வது எவ்வளவு பாக்கியம்! சாத்தான் ஆராதனை விரும்பிய போது கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். அப்பாலை போ சாத்தானே என்றார். மற்ற 2 சோதனைகள் வரும்போது அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லவில்லை. ஆனால் அவன் ஆராதனை விரும்பிய போது அவனை கடிந்து கொள்ள வேண்டியதாயிற்று. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்வாயாக
என்று உபாகமம் 6:13 வசனம் 10 மற்றும் உபாகமம் 10:20 பொறிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை எழுதியிருக்கிறதே என்று தேவன் அங்கே சொன்னார். சோதனைக்கு பின்பு தேவதூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று மத்தேயு 4 வசனம் 11 படிக்கிறோம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் சோதனையை ஜெயிக்கும் போதெல்லாம் தேவதூதர்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய ஆரவாரம். சோதனையை ஜெயித்த இயேசு நிச்சயமாகவே சோதனை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். உங்கள் திராணிகளுக்கு மிஞ்சிய சோதனையை அவர் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். சோதனை நேரங்களில் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆவியின் பட்டயமாகிய வேத வசனங்களை உங்களுக்கு தந்தருள்வார். நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவீர்கள். சோதனை முடிந்த பிறகு இயேசுவுக்கு நேரிட்டது என்ன? இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று என்று லூக்கா 4:14 படிக்கிறோம். சோதனைக்கு பின்பு கிறிஸ்துவின் பலமான ஊழியம் ஆரம்பமாயிற்று. கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, சோதனையிலே சவால்களிலே ஜெயம் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்கி அபிஷேகம் பண்ணி பயன்படுத்த அவர் ஆவல் உள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை மாத்திரமே சேவித்து அவருக்கே பங்காளிகளாக இருங்கள். எப்பொழுது சோதனை வந்தாலும் பைபிளிலே தரப்பட்டுள்ள வார்த்தைகளை சுட்டி காண்பியுங்கள். எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இயேசு சாத்தானை ஜெயித்தார் அல்லவா? இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட எழுதியிருக்கிறதே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பைபிளிலிருந்து எடுத்துக்காட்டி உங்களுடைய சவால்களை, சோதனைகளை ஜெயிக்க முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழி செய்தருள்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். சமர்ப்பிப்போம். நீங்கள் பாக்கியவான்கள், வெற்றி பெற்றவர்கள். ஆமேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம். நாங்கள் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவோம் என்று சொல்லி நாங்கள் எழுதியிருக்கிறதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சவால்களை, சோதனைகளை ஜெயிக்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடல் ரீதியான, மன ரீதியான சமாதான குலைச்சல் வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய கருக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி சாத்தானை ஜெயிக்க கர்த்தர் பலன் தர வேண்டும். தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Hallelujah.
ஆமென்.